கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு 3 காரியத்தை. ஒரு அசுத்த ஆத்துமாவின் ஒரு 3 கிரியை. அன்பானவர்களே, மார்க் 5வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து லெகியோன் பிசாசு பிடித்த அந்த மனிதனை ஏசப்பா தேடி போகிறார். அந்த இடத்துல ஏசப்பா தேடி போகும்போது ஏசப்பாவை கண்ட அந்த ஸ்பிரிட், அந்த அசுத்த ஆத்மா, லெகியோன் ஆவி இயேசு கிட்ட ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு அவரை நோக்கி செபிக்கிறத நாங்கள் பார்க்கலாம். மார்க் 5வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு அசுத்த ஆத்துமா இயேசு கிட்ட ஓடி வருது. இன்னைக்கு நாம் ஏசப்பா கிட்ட ஆலயத்துக்கு நாம் ஓடி வாரோமா? இன்றைக்கி நிறைய பேர் ஆலயத்துக்கு சோம்பேறித்தனமாக அலட்சியமாக தான் வராங்க. நிறைய பேர் சண்டே கட் பண்ணி சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறாங்க. அடுத்ததாக அந்த ஆவி வந்து இயேசுவை பணிந்து கொண்டது. ஒரு அசுத்த ஆத்துமா செய்கிறது, அவரை பணிந்து கொள்ளுகிறத பார்க்கலாம். நீங்கள் யாரை பணிந்து கொள்றீங்க? 3வதாக அவரை நோக்கி ஜெபிக்கிறத, ஒரு அசுத்தாவை ஜெபிக்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்க எத்தனையோ முறை மறந்து விடுகிறோம். இன்றைக்கு இருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஜெபிக்காம அவரை மறந்து வாழுகிற வாழ்க்கை பார்க்கலாம். நீங்களும் ஆண்டவரிடத்துல ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு அவரை நோக்கி ஜெபித்தா நீங்கள் நல்லா இருப்பீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.